பயங்கரவாதம் இல்லாத இந்த தமிழனுக்கு ஒரு சட்டம், சிங்களவனுக்கு ஒரு சட்டம். அர்ஜுனா மட்டும்தான் இப்ப கவலைப்படுத்தி கொண்டிருக்கிறார். மாவட்ட செயலகத்துக்கு முன்னுக்கு இருக்கிறோம். இங்க ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடக்கிறதுக்காக இருக்குது. இந்த ஆர்ப்பாட்ட பேரணி என்னத்துக்காக நடக்குது, எதுக்காக நடக்குதுன்றல நாங்கள் முழுமையா பார்க்க போறோம். ஆர்ப்பாட்டம் மன்னார் மாவட்ட செயலகத்துக்கு முன்னுக்கு தான் நடக்க போகுது. இதுக்கு போலீசார் இப்ப ஒன்றைக்கு நான் பார்க்க தெரியும் உங்களுக்கு. இந்த ஆர்ப்பாட்ட பேரணி நடைபெறுகின்ற இடத்துக்கு தற்பொழுது போலீசார் கொண்டிருக்கிறார்கள். வார்த்தைகளை பயன்படுமாறு மன்னார் மாவட்ட சமூக பொருளாதார அமைப்பினுடைய செயற்பாளர் அவர்களை தரவுள்ளார்கள். இடத்திலே இதில் எழுதப்பட்டிருக்கிற விஷயங்களை வாசிக்கணும். ஒரே குரலாகவும் ஒரே செய்தியாகவும் சொல்வதற்காக பயங்கரவாத தடை சட்டம் மனித குலத்திற்கும் எதிரான ஒன்று. இதை நாங்கள் வேண்டாம் என்ற ஒரே குரலில் சொல்வதற்காக நீண்ட காலமாக அளிக்கப்பட்ட ஒரு இந்த சட்டம் சர்வதேச நியமங்கள் சட்டங்களை இருக்கவில்லை என்பதை உள்நாட்டு சட்ட வல்லுநர்களும் சர்வதேச நியமனங்களும் சர்வதேச அமைப்புகளும் ஒரே குரலாக அந்த வகையில் அரசை பாதுகாப்பதற்காக அதனை தழுவிய அந்த மறைவாக අපේ කැමැත්තට අපි මොනෝ කියන්නේ නැහැ. අපේ ජනාධිපතිතුමා කියපු කතාව තමයි இப்போது அறவழியில் ஒரு சமாதான ரீதியில் ஜனநாயக வழியில் no problem. That's why our people, many people have voted for thousands and thousands of voters. இந்த இடத்துல போலீசார் அதில் எழுதப்பட்டிருக்கிற வாசகத்தை வாய்ச்சா பிறகு அந்த மக்களும் கதைக்கிறத எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அடுத்தடுத்த என்ன நடக்கும்ன்றதில் நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அரசாங்கமே தங்களுடைய தேர்தல் காலத்தில் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாக வாக்குறுதி அளித்தவர்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை பாதுகாத்து வருவது என்பது வேடிக்கையாகவும் நகைப்பாகவும் இருக்கின்ற ஒரு விஷயமாக பார்க்க. இதில் பேனரில் எழுதப்பட்டிருக்கு மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டம் என்ற பதாதை தான் இதில் போடப்பட்டிருக்குது. அதில் பயங்கரவாதம் இல்லாத நாடு என்ன விலங்குல அம்மா மறைக்கிறார், அதால் எனக்கு அது தெரியுதில்லை. பயங்கரவாதம் இல்லாத நாட்டை போல கிடக்குது. ஏன் பயங்கரவாதத்தை தடை சட்டத்தை என்று சொல்லி எழுதியிருக்காது. அம்மா மறைக்கிறதால எங்களுக்கு அதை ஃபுல்லாக வாசிக்க முடியலை. நீங்கள் பாருங்கள் என்னென்ன விஷயம் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்குன்றதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அரச பயங்கரவாதத்தில் இருந்து மக்களை காப்பாற்றுவது யார்? இதில் ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கு பாருங்க. இப்படியான சில வசனங்கள் இதில் போடப்பட்டிருக்குது.
இதுலேயும் ஒரு முக்கியமான விடயம் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது பாருங்க. பார்லமெண்ட் உறுப்பினர் அர்ஜுனா மட்டும்தான் இப்ப கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறார். வேற யாரும் வந்து இங்க சங்கீதனங்கிற தமிழ் பொடியனை வந்து யாருமே வந்து கேவலப்படுத்த இல்ல. நாங்கள் இப்ப கௌரவ பார்லமெண்ட் உறுப்பினர் அர்ஜுனா அவர்களுக்கு சொல்லுகிறோம், நீங்கள் இதே மன்னார் நீதிமன்றத்தில் கைது செய்யப்பட்ட போது உங்களை தோல்ல தூக்கி மாலை போட்டாக்கள் இங்க நிக்கிறாங்க. அப்ப நீங்கள் வந்து இன்னைக்கு உங்களை கைது செய்யும் போது உங்களுக்காக வீதியில இறங்கின சாவகச்சேரி மக்களா இருக்கலாம், மன்னார் மக்களா இருக்கலாம், தமிழ் மக்களா இருக்கலாம், அவர்கள் வந்து உங்களை கொச்சப்படுத்தல. ஆனால் இன்றைக்கு நீங்க எங்கட ஒரு சொல்லிசை பாடகர், எங்கட வளர்ந்து வருகின்ற கலைஞன், எங்கட தமிழ் பொடியன் அவரை பயங்கரவாத தடை சட்டத்துல கைது செய்யப்பட்டிருக்கின்ற போது நீங்கள் அவரை பேஸ்புக்ல கேலி பண்ணுவதும் சமூக வலைதளத்துல நீங்க சம்பாதிப்பதற்காக அவரை கேலி செய்வதை நீங்க நிறுத்த வேண்டும். ஆக அடுத்து வருகின்ற காலங்கள்ல அர்ஜுனா கௌரவ பார்லமெண்ட் உறுப்பினர் அவர்களுக்கு யாழ்ப்பாணத்து மக்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். அவர்கள் வாக்கின் மூலமாக பதில் சொல்ல வேண்டும். ஏனென்றா இவர் இந்த ஒரு இளம் பொடியன் என்றும் பாராமல் அவரை படு கேவலமான முறையில சித்தரித்து வருகிறார். இது மிகவும் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். நாங்கள் இதை கண்டிக்கிறோம். எங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு எங்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது. அதாவது இப்ப இவர் வந்து ஒரு சந்தேகம் இருக்கிறது, அர்ஜுனாவும் இவருடைய கைதின் பின்னணியில் இருப்பதான சந்தேகங்கள் வலுக்கிறது. சமூக வலைதளங்கள் அது சார்ந்த செய்திகள் தகவல்கள் வருகிறது. ஆகவே நாங்களும் சந்தேகிக்கின்றோம், இந்த அரசாங்கத்தோடு சேர்ந்து அர்ஜுனா அவர்களும் இந்த கைதினுடைய பின்னணியிலே இருக்கின்றாரா என்ற ஒரு கேள்வி வலுக்கின்றது. சார் வந்து தினம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு எதிராகவும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்திலே கைது செய்யப்பட்டிருக்கின்ற எங்களுடைய கிளிநொச்சி சகோதரன் சங்கீதனுடைய சொல்லிசை பாடகர் சங்கீதனுக்கு அவருடைய விடுதலை வலியுறுத்தியும் நாங்கள் மன்னாரிலே சகல அரசியல் கட்சிகளும் அதே போல பொது அமைப்புகள், பிரஜைகள் குழு, காணாமல் போன ஒன்றியத்தினர், அரசு சார்பற்ற நிறுவனங்களுடைய தலைமைத்துவங்கள், இளைஞர் கழகங்கள் எல்லாருமாக ஒன்றிணைந்து நாங்கள் இந்த போராட்டத்தை அமைதி வழி போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டம் 11/6/2026 காலை 9:30 மணிக்கு மன்னார் பேருந்து நிலையம் முன்பாக பயங்கரவாதத்தை தடுப்பு சட்டம் PTA ரத்து செய்ய வேண்டும், இப்படியான சில ஸ்லோகங்கள் இங்கே எழுதப்பட்டிருக்குது. இதில் நான் முதல் வாய்ச்சது போல தான், பயங்கரவாதம் இல்லாத நாட்டில் ஏன் பயங்கரவாத தடை சட்டம், கலைஞர்களின் சுதந்திரத்தினை உறுதிப்படுத்த ஆவண செய், அரசே பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கு என்று சொல்லி இதில் எழுதப்பட்டிருக்குது. நாம சில பதாதைகளை வந்து இதில் உருவாக்கியிருக்கணும். இதில் வந்து சில ஸ்லோகங்களும் எழுதப்பட்டிருக்குது. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் பிடிச்சதுன்னு சொல்லி எங்கட நாட்டில் பயங்கரவாதத்தை ஒழிச்சு போட்டோம்னு சொல்லி இலங்கை ராணுவம் இப்போ 16 வருஷத்துக்கு முன்னுக்கு சொல்லி பால் சோறெல்லாம் உண்டு மகிழ்ந்து சிங்கள இடத்துல பெரிய சந்தோஷம் கொண்டாடினவியல். அப்போ பயங்கரவாத சட்டம் நாங்கள் என்னத்துக்காக வேணாம்னு சொன்னதை இப்போ எங்கட மக்கள் என்றாலும் சரி மற்ற மக்கள் என்றாலும் சொல்லி அறிஞ்சு கொள்ளிக்கணும். என்ன சொன்னால் எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் செய்து நாங்கள் இந்த பயங்கரவாத சட்டம் எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லி, ஏனென்றால் எங்களுக்கு இந்த சட்டத்தினால பின்னுக்கு ஒரு பிரச்சனை வருமென்று சொல்லி தான் நாங்கள் வேணாமன்று இவ்வளோ போராட்டம் செய்த நாங்கள். இன்றைக்கு ஒரு 20-22 வயசு பொடிகள் பாட்டு படித்ததுக்காக பயங்கரவாத தடை சட்டத்தில் கொண்டு போய் நீங்கள் அடைச்சி வச்சிருக்கிறீங்க. ஒரு நாடு ஒரு மக்கள் என்று சொல்றீங்க. அப்ப இந்த நாட்டுல 2 சட்டம். இது வந்து மன்னார் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால தான் நடக்குது. இந்த நாட்டிலே தற்போது நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடுப்பு சட்டம் இன்னும் அரசாங்கத்தினாலே நடைமுறைப்படுத்த
முயற்சித்து வருகின்ற நாட்டை பாதுகாக்கின்ற பயங்கரவாத தடை சட்டம் போன்றவற்றுக்கு மன்னார் மாவட்டத்தில் உள்ள தமிழ், முஸ்லிம், சிங்கள மக்களினுடைய ஒருமித்த எதிர்ப்பினை தெரிவிக்கும் முகத்திலே இருக்கின்ற அரசியல் கட்சிகள், மன்னார் மாவட்ட பிரதிநிதிகள் குழு, மத தலைவர்கள், அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகள், சமூக நிலை ஆர்வலர்கள் அனைவரும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஏற்பாட்டிலே இன்றைய நாளிலே நடக்க இருக்கின்ற இந்த அமைதி வழி போராட்டத்திலே கலவாத தடை சட்டமும் இனிமேல் நடைமுறைப்படுத்த உள்ள சட்டமும் எங்களுக்கு வேண்டாம் என்பதை மன்னார் மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்த மக்களின் சார்பிலே எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக இந்த இடத்திலே நாங்கள் கூடியிருக்கிறோம். உண்மையாகவே ஒட்டுமொத்த மக்களும் இந்த சட்டங்களுக்கு இருக்கிற சட்டத்துக்கும் வர இருக்கிற இந்த தடை சட்டங்களுக்கும் எமது மாவட்ட தமிழனுக்கு ஒரு சட்டம், சிங்களவனுக்கு ஒரு சட்டம். என்ன சொன்னா 22, 23 வயசு பொடியன், பாட்டு படிச்ச பொடியனை நீங்க சிறையில வச்சிருக்கிறீங்க. 65, 70 வயசு பாலியல் குற்றத்துக்கு பிடிச்சால வெளியால விட்டு இருக்கிறீங்க. இது என்ன நியாயம் நீதியும் இந்த நாட்டுல நடக்குது? காணாமல் போன பிள்ளைகளுக்கு எந்த விதமான ஒரு பதிலும் இல்லை. அரசாங்கம் இப்ப வந்த அரசாங்கம் என்ன சொல்லி கொண்டு வந்தது? பயங்கரவாத சட்டத்தை நாங்கள் எடுப்போம், காணாமல் போன பிள்ளைகளுக்கு ஒரு பதில் தருவோம் என்று எத்தனையோ வாக்களை கொடுத்துதான் இந்த அரசாங்கம் இந்த வந்து இன்றைக்கு உங்களோட புத்திகளையும் உங்களோட செயல்பாடுகளையும் காட்டி கொண்டிருக்கிறீர்கள். இப்ப பழையபடி இளைஞர்களை ஜோதிகளை வச்சிருக்கிறது பயமா இருக்கு. போன முறை வெள்ளவானில அவ்வளவு பிள்ளைகளையும் கடத்தினீங்க. இப்ப பாட்டு படிச்சதுக்காக ஒவ்வொரு பிள்ளைகளையும் கடத்துறீங்களா? ஒவ்வொரு பிள்ளைகளோட கையெல்லாம் இப்ப போன் இருக்குது. தங்கட உணர்ச்சிகளை ஏதோ ஒரு வழியில அவங்க வெளிக்காட்டத்தான் போறாங்க. அதுக்காக நீங்க பிடிச்சு கொண்டே அடைப்பியா? அரசியல் கைதி என்று எத்தனையோ அரசியல் கைதிகள் இன்றைக்கு மறியல்ல இருக்குதல். 32 வருஷம் 33 வருஷமா இருக்குதல். அதுகளுக்கு ஒரு பதில் சொல்ல இல்லை. அப்ப உங்களோட அரசியல், உங்களோட லாபத்துக்கு நீங்கள் எதையும் செய்து கொண்டு போவீங்க. நாங்கள் இப்படியே எந்த காலமும் ஆர்ப்பாட்டத்தையும் போராட்டத்தையும் செய்து கொண்டு நட ரோட்டில் நிற்க வேணும். அதுதானே நீங்கள் ஆசைப்படுறீங்க. அவர் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அரசாங்கங்களும் விரைக்கல நாங்கள் என்ன எதிர்பார்ப்போம்? எங்களுக்கு ஒரு நியாயமான ஒரு தீர்வு கிடைக்கும், எங்களுக்கு ஒரு என்ன எங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிதான் உங்களை நாங்கள் கொண்டு வந்த உடனே நீங்கள் மலமலன்ட்டு உங்களோட புத்தி, உங்களோட இந்த சிங்கள புத்தியத்தான் நீங்க காட்டுறீங்க. வேற ஒரு புத்தியை நீங்க காட்ட இல்லை. என்னன்னு சொன்னா எங்களை நீங்க எந்த காலத்திலையும் உங்களை காலுகளை வச்சிருக்க வேணும்னு சொல்லித்தான் நீங்க நினைக்கிறீங்களோ இல்லையா? எங்களுக்கு ஒரு நீதி வேணும், ஒரு நியாயம் வேணும். நாங்களும் ஆசைப்படுறது எங்களில் உள்ள மடத்தனை வேணும்னு சொன்னா எங்களோட ஆக்களும் அவர் ஜனாதிபதி வந்த உடனே ஓடிப்போ அவரோட நின்று செல்வி எடுக்கிறது, அவர்கிட்ட கையை பிடிக்கிறது, அவர்கிட்ட காலை பிடிக்கிறது. அவன்கிட்ட என்ன கூத்து காட்டி விடாம பாத்தீங்களா? 22, 23 வயசு பொடிக்க நான் கொண்டு போய் போட்டு வச்சுக்கிறாங்க. இது எத்தனை வருஷத்துக்கு விடுவாங்கன்ட்டு யார் எதிர்பார்க்கறது? இது இருக்கிற பிள்ளைகள், கையில போன் வச்சிருக்கிற பிள்ளைகள் ஒன்றும் பாய்ந்து கதைக்காதீங்க. கதைச்சிங்களோ உங்களை கொண்டு உள்ளுக்கு வச்சிருப்பாங்க. அதனால நீங்கள் இன்னும் பயந்து நான் சீவிக்க வேணும்ன்றதை நாங்கள் பயந்து தான் இருக்க வேண்டும். எந்த அரசாங்கம் வந்தாலும் தமிழனுக்கு ஒரு தீர்வு கிடைக்க போறதும் இல்லை, தமிழனுக்கு ஒரு நீதி கிடைக்க போறதும் இல்லை, தமிழனுக்கு ஒரு உரிமை கிடைக்க போறதும் இல்லை. போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த கூட்டத்தை, இந்த போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்தும்படியாய் மன்னார் மாவட்ட பிரஜையர் குழு தலைவர் அவர்கள், தலைவர் தந்தை மார்க்கஸ் அடிகளாரை அன்போடு அழைத்து நிற்பதோடு எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்கள் மத்தியிலே வந்திருக்கின்ற பாபு சர்மா குருக்களையும் அன்பாக நாங்கள் வரவேற்கிறோம். மற்ற இங்கு வந்திருக்கின்ற சமூக பிரதிநிதிகள், உள்ளூராட்சி சபைகளுடைய கௌரவ உறுப்பினர்கள். அந்த வேளையிலே இந்த பயங்கரவாத சட்டத்தின் மூலமாக எங்களுடைய சமூகத்தினுடைய கைதுகள், அதே போல அதன் மூலமாக கொண்டிருக்கின்ற எங்களுடைய உறவுகளின் விடுதலையும் இந்த வேளையை நாங்கள் வேண்டியிருக்கின்றோம். இந்த விடயத்தை எங்களுடைய மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் கருத்திலே முன்னெடுத்து
இந்த தமிழ் மக்களுடைய கைதுகள், அதே போல எதிர்வரும் காலங்களில் இவை நடைமுறைப்படுத்தப்படாது. எங்களுடைய எதிர்காலத்திலே எங்களுடைய சமூகம் ஒரு இலங்கையில் உள்ள ஏனைய சமூகங்கள் போல ஒன்றிணைந்து சகல உரிமைகளோடும் சமாதானத்தோடும் வாழ்வதற்கு தாங்கள் வழிவகுக்க வேண்டும் என்ற இந்த வேளையிலே எங்களுடைய விண்ணப்பத்தை ஜனாதிபதி அவர்களுக்கு விளக்கப்பட்டு எதிர்வரும் காலங்கள் நமக்கு சுத்தமான ஒரு எதிர்காலத்தை கிடைக்க வேண்டும் என்ற இந்த வேளையிலே சட்டத்தின் பேரில் தடுப்பில் வைத்திருக்கின்ற அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும். எங்களுடைய அரசியல் கைதிகள், அண்மையில் கைது செய்யப்பட்ட சகோதரர் சங்கீதன் எல்லோரையும் உடனடியாக விடுதலை செய்து எல்லா மக்களும் இந்த மட்டிலே சமமாக வாழுகின்ற உரிமையை சைவ குழுக்கள் ஐயா சார்பிலும் இருக்கிற பெரியவர்கள், இருக்கிற மக்கள் சார்பில் எல்லோருக்கும் காலை வணக்கத்தை கூறி நிற்கிறோம். எங்களுடைய மக்களை அழிக்கின்ற செயல்களிலே மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற மாறி மாறி வருகின்ற அரசாங்கத்திற்கு மீண்டுமாய் ஒரு செய்தி அனுப்புவோமாக இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம். இந்த மாதம் 5ஆம் தேதி கிளிநொச்சியிலே கைது செய்யப்பட்ட எங்களுடைய சகோதரன் பாடகர் சங்கீதனுடைய விடுதலைக்காக நீதி கோரி இந்த வீதியிலே நாங்கள் இறங்கி இருக்கிறோம். அவரை விசாரணையின்றி தடுத்து வைத்திருக்கின்ற ஒரு சட்டமாக பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் இருக்கின்ற இந்த வேளையிலே அதை நாங்கள் இல்லாமல் செய்து எல்லா மக்களும் சம தளத்திலே சம உரிமையிலே வாழ வேண்டிய ஒரு சட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொல்லுகின்ற அரசாங்கம் மீண்டும் அதிலும் விட மோசமான ஒரு சட்டத்தை கொண்டு வருகின்ற பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே எங்களுடைய சகோதரனுடைய விடுதலையை கோரி நிற்கின்ற இந்த வேளையில் 2 சட்டங்களும் எங்களுக்கு வேண்டாம். நாங்களும் இந்த இலங்கை தேசத்தினுடைய உரிமை எங்களுக்குண்டு, குடிமக்கள் நாங்கள், எங்களுக்கும் சம உரிமை வேண்டும் என்ற அந்த ஒரு செய்தியை மீண்டும் பலப்படுத்துவதோடு அந்த செய்தியை ஜனாதிபதிக்கு அனுப்புவதோடு அந்த சட்டத்தின் வழியாக எங்களுடைய இனத்தை அழிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்வதோடு அந்த சட்டத்தின் பேரில் எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து வளங்களும் சூறையாடப்பட்டு எங்களுடைய மக்களுடைய இருப்பிடங்களும் வளங்களும் சுருங்கி போகின்ற நிலையிலே அனைத்தையும் அரசியல் கைதிகளும் விடுதலையாகுவதை தொடரும் என்று சொல்வதோடு இந்த சட்டங்கள் போலீசார் வந்து தற்பொழுது இந்த விடயத்தை பார்த்தா பிறகு இப்போ அவர்கள் வந்து மக்கள் அதுக்கான விளக்கத்தை கொடுத்தா அப்புறம் கொஞ்சம் அதை விலத்தி போகிறது எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அவர்கள் அந்த அதில் எழுதப்பட்டிருக்கிற விடயம் என்னன்னு விசாரிச்சிருக்கலாம் அல்லது என்னன்றதை எங்களுக்கு தெளிவாக சொல்ல முடியாது. ஆனால் அதில் எழுதப்பட்டிருக்கிற விஷயங்களை வந்து அவங்க பார்த்துருக்கலாம்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். இப்போ பார்த்து கதைச்சா பிறகு அவர்கள் வந்து அந்த இடத்துல இருந்து போகிறத சொல்லும். இன்றைய தினம் மன்னார் மாவட்டத்தில் பொது அமைப்புகள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் முன்னேற்பாடுல பிடிஏ தடை சட்டத்துக்கு எதிராகவும் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராகவும் அண்மையில் கைது செய்யப்பட்ட பாடகர் சங்கீத விடுதலையை முன்னிறுத்தியும் பாரிய அளவிலான ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று நடைபெற்று இருக்குது. இது உண்மையிலேயே பார்க்க போனா தெற்கில் ஒரு நீதியும் வடக்கில் ஒரு நீதியுமா தான் இந்த தெற்கில் ஒரு நீதி அதை கவர் பண்ணிக்கணும். தெற்கில் ஒரு நீதியும் வடக்கில் ஒரு நீதியும் தான் இருக்குது. இது அமைதி வழியில அஹிம்சையா நாங்க போராடுறது கூட இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த போலீசார் அராஜகம் அடக்குமுறைகளோட நடந்து கொண்டு இருக்குது. நாங்க உண்மையிலே இந்த ஒரு இதை நாங்க வெண்மை கண்டிக்கும். ஏன்னா நாங்க அஹிம்சையா அறவழியில்தான் போராட்டம் நடத்தல. இது யாருக்கும் இடைஞ்சலா நாங்க இந்த போராட்டத்தை நடத்தல. அப்படி இருந்தும் போலீசாரோட தலையீடுகளும் அது இதுவும் அரசுக்கு எதிராக எதுவுமே எழுதாத ஒரு பதாதையை ஒரு பிரச்சனை ஆகிக்கொண்டாங்க. அந்த அரசே பயங்கரவாத தடுத்தது நீக்கன்னு சொன்ன ஒரு பதாதையை ஏதோ பெருசா நாங்கள் அரசுக்கு எதிராக மாதிரி பெரிய இதாக காட்டித்தான் ஒரு போராட்டத்தை மலங்கடிக்க பார்க்குறாங்க. இருந்தும் இந்த அடக்குமுறைகளுக்கு நாங்கள் அடங்குற மாதிரி இல்லை. இது எங்களை இனத்துக்காகவோ எங்களை எதிராக சந்தையில இருப்புக்காகமான ஒரு போராட்டமாக தான் நாங்கள் முன்னெடுக்கிறோம். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் எங்களுடைய மன்னாரிலும் சரி வடகிழக்கிலும் சரி அவர் வந்து தேர்தலுக்கு முதல் வழங்கிய ஒரே ஒரு வாக்குறுதி, நாங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம்.
இதுதான் அவர் சொன்ன வாக்குறுதி. அவர் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றி தருமாறு கோரித்தான் நாங்கள் இன்னைக்கு போராட்டம் நடத்துகின்றோமே தவிர வேறு ஒன்றையும் நாங்கள் கேட்கவில்லை. ஆக இந்த பயங்கரவாத தடை சட்டம் இன்று அரச பயங்கரவாதமாக மாறி இருக்கின்றது. அரச பயங்கரவாதம் எங்களுடைய இளைஞர்களின் குரல் வளைகளை நசுக்குகின்றது. பாடுவதற்கும் இசை அமைப்பதற்கும் எங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கும் எங்களுக்கு தார்மீக பொறுப்பு இருக்கிறது. அதற்கான சுயநிர்ணய உரித்தங்களுக்கு இருக்கின்றது. எங்களுடைய உரித்தை இவர்கள் பறிக்க முடியாது. நாங்களும் இந்த நாட்டிலே சம அந்தஸ்தோடு வாழக்கூடிய இலங்கை பிரஜைகள். ஆக எங்களுடைய இளைஞர்கள் மீது பயங்கரவாத தடை சட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி அவர்களை கைது செய்து அவர்களை நீங்கள் அச்சுறுத்துவதன் ஊடாக இளைஞர்களின் குரல் வளையை, தமிழ் இளைஞர்களின் குரல் வளையை நீங்கள் நசுக்க முற்படுகின்றீர்கள். இன்று சங்கீதனுக்கு நடந்தது நாளை எம்மில் ஒருவருக்கு நடைபெற போகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இதைத்தான் நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே சொல்லி வருகிறோம். இவர்கள் சொன்ன எதையுமே செய்யவில்லை, செய்ய போவதும் இல்லை. இன்று பயங்கரவாத தடை சட்டத்துக்கு மாற்றீடாக புதிய ஒரு அரச பயங்கரவாத பாதுகாப்பு சட்டம் PSTA என்று சொல்லக்கூடிய ஒரு புதிய சட்டத்தை இவர்கள் கொண்டு வந்து அதனூடாகவும் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை விடவும் பல மடங்கு மோசமான கருத்து சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய சட்ட மூலத்தை அமுல்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் தயாராகி வருகின்றது. எங்களுக்கு புதுசும் வேண்டாம், பழசும் வேண்டாம். நிம்மதியாக இந்த நாட்டிலே எங்களை சம உரிமையோடு சம அந்தஸ்தோடு வாழ விடுங்கள் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. 20,000 ரூபாயையும் கைத்தொகை கொடுத்தால் 30,000 ரூபாயையும் கட்டுமான கிடைக்கும் 20,000 ரூபாயையும் அவருக்கு வழக்கு செலவாக வழங்க வேண்டும் என்றால் 15 வருடம் இளைஞர் சிறையிலே இருந்து வெளியே வந்தவருக்கு 20,000 30,000 கொடுப்பது எந்த வகையில் நியாயம்? மிக மிக மோசமான அந்த சட்டம் அந்த இளைஞரை அந்த சமூகத்தை பாதித்திருக்கிறது. எனவே இவை நீக்கப்பட வேண்டும். இளைஞருக்கு வந்துவிடக் கூடாது. அவரது சட்டத்திலே இருந்து உடனடியாக விடுதலை செய்யப்பட்டு அவர்களுக்கு நாட்டின் பிரச்சனையாக வாழ்வதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் கொடுக்க வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஊடாக அரசாங்கத்தை தயவாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இன்றைய தினம் நாங்கள் முக்கிய விடயமாக எங்களுடைய கலைஞர் ஒருவர் இன்றைய தினம் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தற்பொழுது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குறித்த அந்த இளைஞன், அந்த கலைஞர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்ததற்காக நாங்கள் முதலிலே எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து இன்று வரை அரசாங்கத்திடமும் சர்வதேசத்திடமும் வலியுறுத்துகின்ற ஒரே விடயம், பயங்கரவாதம் இல்லாத இந்த நாட்டிலே, பயங்கரவாதத்தை ஒழித்துவிட்டோம் என்று கூறுகின்ற இந்த நாட்டிலே இந்த பயங்கரவாத சட்டம் தேவையில்லை. இந்த பயங்கரவாத சட்டத்தினை உடனடியாக நீக்குமாறு எங்களுடைய வலியுறுத்தலாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இந்த காலம் அரசாங்கமானது தேர்தலின் போது ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் தாங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தினை நீக்குவோம் என்ற வாக்குறுதியினை மக்களே முன்வைத்து சிறுபான்மை மக்களுடைய அபிலாஷங்களை பெற்று சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளையும் பெற்று ஆட்சிக்கு வந்தது. ஆனால் அந்த அரசாங்கமானது தற்போது இந்த பயங்கரவாத தடை சட்டத்தினை பயன்படுத்தி இந்த கலைஞனை கைது செய்து விளக்கமறியலில் வைத்திருப்பது தற்பொழுது தமிழ் பேசுகின்ற சமூகத்திலே அரசாங்கத்தின் மேல் உள்ள இந்த நம்பிக்கையானது தற்பொழுது இல்லாமல் போயுள்ளது. அது மாத்திரமல்ல, பயங்கரவாத தடை சட்டமானது ஒரு சாதாரணமாக ஒரு குற்றவியல் வழக்குகளை கையாள்வதற்கு சாதாரண சட்டமானது இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த பயங்கரவாத சட்டத்தை கொண்டு இரும்பு கரம் கொண்டு எங்களுடைய அடிப்படை மனித உரிமை மீறலுக்கு எதிராக செயற்படுகின்ற இந்த சட்டத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அந்த சட்டம் எங்களுக்கு ஏன் தேவையில்லை என்று சொன்னதற்கு ஒரு உதாரணம் தான் தற்பொழுது இந்த சங்கீதனின் கைது. இந்த சங்கீதனின் கைது இந்த பயங்கரவாத சட்டத்திலே எங்களுடைய கருத்து சுதந்திரத்தை பறிக்கின்ற ஒரு சட்டமாக காணப்படுகின்றது. இந்த சட்டத்தினாலே நாங்கள் வெளிப்படைத்தன்மையாக எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் சமூகத்திலே தெரிவிப்பதற்கு ஒரு மட்டுப்பாடுகள் ஏற்படுத்துகின்றது. இந்த சங்கீதனின் கைது இந்த எங்களுடைய ஊடகத்துறையா இருக்கலாம், எங்களுடைய சமூக செயற்பாடுகளாக இருக்கலாம், அல்லது மனித உரிமை செயற்பாடுகளுக்கு ஒரு அச்சுறுத்தலினை தற்பொழுது சமூகத்தில் ஏற்படுத்தியுள்ளது. எனவே பயங்கரவாத தடை சட்டமும் வேண்டாம், பயங்கரவாத தடை சட்டங்களுக்கு மாற்றாக கொண்டு வரப்படுகின்ற எந்த ஒரு சட்டமும் வேண்டாம் என்கின்ற நிலைப்பாட்டிலேயே சிறுபான்மை மக்களும் இருக்கின்றார்கள்.
அதே போல எங்களுடைய தென்பகுதியை சேர்ந்த இளைஞர்களும் இருக்கின்றார்கள் என்ற விடயத்தினை நான் ஆணித்தரமாக கூறிக்கொள்வதோடு உடனடியாக இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். உடனடியாக இந்த இளைஞனை விடுவிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஆர்ப்பாட்டத்தில் வந்து மக்கள், இளைஞர்கள், யுவதிகள் என்று எல்லாருமே இங்கே கலந்து கொண்டிருக்கணும். இது சங்கீதனுக்கு ஆதரவாகத்தான் இந்த பேரணி நடக்குது.